வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயிரோடல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா 11th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 7க்கு முழுவதுமே கேள்வி பதில் வடிவில் பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லெசன், காலத்தை வென்ற கலை. மனித வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவை எவை? கலை அறிவியல். மனிதனின் படைப்பு திறனால் உருவானது எது? கலை. கலைகளின் வகைகள் யாவை? நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை. ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எதிரொலிப்பது எது? கலை. தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது எது? கேரளாந்தகன் கோபுரம். தஞ்சை பெரிய கோவிலின் முதல் 2 திருவாயிலின் பெயர் என்ன? முதல் திருவாயில் கேரளாந்தகன் கோபுரம் என்றும் 2ஆம் திருவாயில் ராஜராஜன் திருவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. வாயில்களின் மேலே அமைக்கப்படுவதற்கு பெயர் கோபுரம். அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுவது விமானம். கருவறையை எவ்வாறு அழைக்கலாம்? அகநாளிகை. நம் நாட்டில் உள்ள கற்றளி கோவில்களிலே பெரியதும் உயரமானதும் தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது? 6 ஆண்டுகள். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜவனால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தட்சிண மேரு. தஞ்சை பெரிய கோயிலின் விமானம் மற்றும் கருவறை விமானம் எத்தனை அடி உயரமுடையது? விமானம் 216 அடி உயரமும் கருவறை விமானம் 13 தளங்களையும் உடையது. செங்கற்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல் கருங்கற்களை அடுக்கி கட்டுவதை எவ்வாறு பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது? கற்றளி என்று கூறுவர். கற்களை வைத்து கோவில் கட்டுவதை அறிமுகம் செய்தவர் 2ஆம் நரசிம்மவர்மன். கற்றளி கோவில்களுக்கு உதாரணம் மகாபலிபுரம் கடற்கரை கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில். தஞ்சை பெரிய கோவிலில் 1000வது ஆண்டு எப்பொழுது நிறைவடைந்தது? 2010. தஞ்சை பெரிய கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? 11ஆம் நூற்றாண்டு. மண்ணால் கட்டி அதன் மேலே மரத்தால் சட்டமிட்ட கோவில்களுக்கு உதாரணம் தருக. தில்லை கோவில், குற்றாலநாதர் கோவில். எந்த மன்னன் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகத்தில் கூறியுள்ளார்? சோழன் செங்கணான். மக்கள் ஒன்று கூடும் இடம் கோவில். மக்கள் ஒன்று கூடும் இடம் எது? கோவில். பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்காக தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்ட இடம் கோவில். விசித்திர சித்தன் என அழைக்கப்பட்டவர் யார்? 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை அமைத்தவர் யார்? ராஜசிம்மன். ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என கூறியவர் ஃப்ரெடரிகா வன் ஸ்லீவிங். இந்திய கட்டிடக்கலை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நாகரம், வேசரம், திராவிடம். தஞ்சை பெரிய கோவில் எந்த வடிவத்தில் கட்டப்பட்ட கோவில்? எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியில் உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என உறுதி செய்தவர் யார்? சூல்ஸ், ஜெர்மன் அறிஞர். 1886 ஆய்வு செஞ்சிருப்பாரு. 1930ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த மற்றும் தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் 2 தரங்களிலும் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாளிகை பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தவர் யார்? எஸ்.கே. கோவிந்தசாமி அவர்கள். தட்சணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் இவை காணப்படும் இடம் தஞ்சை பெரிய கோவில். ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் என்ன? புதுமை. சுண்ணாம்பு காரை பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவியக்கலை நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃப்ரெஸ்கோ. ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்கள் எந்த இடங்களில் காணப்படுகிறது? அஜந்தா, எல்லோரா, சித்தன்ன வாசல். தஞ்சை பெரிய கோவிலில் எந்த பகுதி ஒற்றைக்கல்லால் ஆனது? நந்தியும் சிகரமும். சோழர்கள் காலத்து நந்தி தற்போது எங்கு உள்ளது? தஞ்சை பெரிய கோவிலின் தென்புற திருச்சுற்றில் உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்துள்ள சிகரத்தில் அமைந்த கல்லின் பெயர் என்ன? பிரமந்திரக்கல். தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை விமானம் எத்தனை தளங்களை உடையது? 13 தளங்கள். எந்த நூற்றாண்டில் கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன? 12ஆம் நூற்றாண்டு. வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தின் உயரம் குறைவாகவும் 2 கோபுரங்கள் கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் ராஜராஜன். 2 வாயில்கள் உள்ள கோவில்கள் எவை? கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம். 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு யாருடைய காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்க சோழன். மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது யாருடைய காலத்தில்? விஜயநகர பேரரசு. கோபுரங்கள் 150 அடிக்கு மேல் உயரம் உள்ள கோவில்கள் எவை?
காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை. இங்கே இருக்க கோவில்கள் எல்லா கோபுரங்களும் 150 அடிக்கு மேலே கட்டப்பட்டவை. சோழர்கள் காலத்தில் பெண் அதிகாரிகள் யாருடைய அரசர் காலத்தில் இருந்தனர்? ராஜராஜ சோழன். ராஜராஜனின் பட்டத்தரசி யார்? உலோகமா தேவி. உலோகமா தேவி கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருவையாற்றில் உலோகமா தேவிச்சுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. உலோகமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் பெண் அதிகாரி பற்றி எந்த வரி கூறப்பட்டுள்ளது? எருதஞ்ச் குஞ்சர மல்லி அப்படிங்கிறவங்க அந்த அதிகாரியை பற்றிகள் வரிகள் இருக்கு. எருதஞ்ச் குஞ்சர மல்லி அப்படின்ற பெண் அதிகாரியை பற்றிய வரிகள் உள்ளது. ராஜாதிராஜன் காலத்திலும் ஒரு பெண் அதிகாரி இருந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய பெயர் சோமையன் அமிர்தவல்லி. நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லில் வெட்டி அருளுக என கூறியவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பெண்டு எனும் சொல்லால் யார் கொடுத்த கொடையை குறிப்பிடுகிறார்? மனைவி கொடுத்த கொடையை தான் குறிப்பிடுகிறாரு. ஸோ அடுத்த லெசன் ஆத்மானம் கவிதைகள். கவிதை என்ற கலை வடிவத்தின் அழகியல் ஊடாக மானுடத்தின் விழுமியங்களை உரத்த குரலில் பேசியவர் ஆத்மானாம். ஆத்மானாம் அவர்களின் இயற்பெயர் மதுசூதனன். கவிதை பாடுதலை சமூக அக்கறையாக மாற்றிக்கொண்டவர் ஆத்மானாம். தமிழ் கவிதை ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர் ஆத்மானாம் என்ற மதுசூதனன் அவர்கள். ஆத்மானாம் அவர்களின் முக்கிய கவிதை தொகுப்பு எது? காகிதத்தில் ஒரு கோடு. ழா எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆத்மானாம் என்ற மதுசூதனன். கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என்ற 3 தளங்களிலும் இயங்கியவர் யார்? ஆத்மானாம் என்ற மதுசூதனன். காலை எழுந்ததும் இறை தேடத் துள்ளும் இவ்வனில் இரவு எங்கே உறங்குகிறது என்ற கவிதையை எந்த தலைப்பின் கீழ் யார் எழுதியுள்ளார்? கேள்வி எனும் தலைப்பில் ஆத்மானாம் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஒரு புளிய மரம் சமீபத்தில் என் நண்பனாயிற்று என்ற கவிதையை ஒரு புளிய மரம் என்ற தலைப்பில் எழுதியவர் யார்? ஆத்மானாம் அவர்கள். அடுத்த லெசன் குற்றால குறவஞ்சி. வீரர்கள், அரசர்கள், வள்ளல்களை மற்றும் தனி மனிதர்களை பாடிய இலக்கியம் சங்க இலக்கியம். கடவுளை பாடிய நூல் எது? சமய நூல். கடவுளோடு மனிதரையும் சேர்த்து பாடிய நூல் சிற்றிலக்கியங்கள். இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையும் நாடகத்தமிழின் எளிமையையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது எது? குற்றால குறவஞ்சி. ஒரு நாடக வடிவ இலக்கிய நூல் எது? குற்றால குறவஞ்சி. சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று எது? குற்றால குறவஞ்சி. பாட்டுடை தலைவன் உலாவரக் கண்ட தலைவி தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி தலைவிக்கு குறிக்கூறி பரிசில் பெறும் செய்தியை கூறும் நூல் குற்றால குறவஞ்சி ஆகும். குறவஞ்சி என்னும் நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறத்திப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. சேலத்து நாட்டில் குறி சொல்ல போகும்போது கிடைத்த பரிசு சிலம்பு. மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பெயரெச்சம். அடுத்தது பொருள் கூறுக. கொத்து என்றால் பூமாலை என்பது பொருள். குழல் என்றால் கூந்தல். நாங்கூல் மண்புழு. கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார். வரிசை சன்மானம். பெற்ற என்பதனை பகுபத உறுப்பிலக்கண வடிவில் பிரித்தெழுதுக. பெரு கூட்டல் அ. குற்றாலம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தென்காசி. குற்றாலநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? குற்றாலத்தின் தென்காசி குற்றாலம். குற்றாலநாதர் போற்றி பாடப்பட்ட நூல் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படக்கூடிய நூல் எது? குற்றால குறவஞ்சி தான். திரிகூட ராசப்ப கவிராயர் எங்கு பிறந்தார்? திருநெல்வேலியில். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? திருக்குற்றாலநாதர் கோவிலின் வித்வான் என சிறப்பு பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய நூல்கள் யாவை? குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி. அடுத்த லெசன் திருச்சாளல். மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேச செய்யும் நூல் திருச்சாளல். ஒரு பெண் இறைவனை அளிப்பது போலவும் இன்னொருத்தி இறைவனது செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுவது எந்த நூல்? திருச்சாளல். திருச்சாளலில் மாணிக்கவாசகர் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 20 பாடல்களை பாடியுள்ளார். கோவில் சுடுகாடு கொள்புலித்தோள் நல்லாடை
தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்து கற்பொடிகான் சாலலோ என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் பாடியவர் யார்? திருச்சாளல் என்ற இதில் மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. சொல்லும் பொருளும் தருக. காயில் வெகுண்டால், அந்தம் முடிவு, அயன் பிரமன், மால் விஷ்ணு, ஆலாலம் நஞ்சு. கோலாலமாகி குரைக்கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவர் சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீட்டுவர்கான் சாலலோ என்ற வரிக்கு சொந்தக்காரர் மாணிக்கவாசகர். சுடுகாடு, கொல், புலி, குரைக்கடல் இவற்றிற்கெல்லாம் இலக்கண குறிப்பு கூறுக. வினைத்தொகை. நல்லாடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டின் பெயர் சாலல். ஒருத்தி வினா கேட்க மற்றொருத்தி விடை கூறுவதாக அமைந்திருக்கும் நூல் சாலல். பெரிய திருமொழியில் திருச்சாளல் வடிவத்தை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். மக்கள் வழக்கில் ஒருவர் விடுகதை சொல்லியும் அதற்கு மற்றொருவர் விடை கூறும் விளையாடுவது எந்த நூலில் அமைந்துள்ளது? பெரிய திருமொழி. சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருவாசகம். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ளது திருவாசகம். திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன? 51. திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 658. திருவாசகத்தில் எத்தனை சிவஸ்தலங்கள் பற்றி பாடியுள்ளார்? 38. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட பாடல்கள் எந்த நூலில் அமைந்துள்ளன? திருவாசகம். திருவாசகம் எந்த கோவிலில் பாடப்பட்டது? தில்லைக்கோவில். திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். சைவ சமய குரவர்கள் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். திருவாத ஊரைச் சேர்ந்தவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியனிடம். மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் யாவை? திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். அடுத்த லெசன் இசை தமிழர் இருவர். கீழ்கண்டவை எதனுடன் தொடர்புடையது? கலைகளின் உச்சம், உணர்வுகளின் வினையூக்கி, குருதியை சூடேற்றும், உயிரை உருக்கும், ஆழ்கடல் அமைதியாய் மனதை உறங்க வைக்கும். இது எல்லாமே இசையுடன் தொடர்புடையது. ரசனையின் முகவரிக்கு இசைமொழியில் கடிதம் எழுதும் காற்றின் கவிஞர்கள் எனப்படுபவர்கள் யார்? இசைக்கலைஞர்கள். சிம்போனி தமிழர் என புகழப்படுபவர் யார்? இளையராஜா. ஆஸ்கர் தமிழர் என புகழப்படுபவர் ஏ.ஆர். ரகுமான். ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு எந்த திறன் கைவராது என்பது மேற்கத்திய இசை வல்லுநர்களின் கருத்தாக இருந்தது. சிம்பொனி இசைக்கோவையை உருவாக்கும் திறன். ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுக்கு சிம்பொனி இசைக்கோலத்தை அமைத்து காட்டியவர் யார்? இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரம். இளையராஜா அவர்களின் இயற்பெயர் என்ன? ராசையா. இளையராஜா அவர்கள் எந்த படத்தில் அறிமுகமானார்? அன்னக்கிளி. கீழ்கண்ட தொடர்கள் யாருடன் தொடர்புடையது? தாய் பாடும் தாலாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டின் அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்ந்த தமிழினத்தின் பெருமைக்குரிய இசைமேதை. 1970களின் தொடக்கத்தில் பிற மொழி பாடல்களை சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் விடுதலை பெற்று தமிழ் பாடல்களை நோக்கி திரும்பியதற்கு காரணம் இவர் எனலாம். தமிழ் செய்யுளின் தோசை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இசை ஒழுங்கை புரிந்து கொண்டு திரைப்பாடல்களை செவியுணர்வுகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர். ஓகேவா? தமிழ் செய்யுளின் ஓசை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இசை ஒழுங்கை புரிந்து கொண்டு திரைப்பாடல்களை செவியுணர்வுகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர் இளையராஜா அவர்கள். அடுத்த கேள்வி. ஜம்மு காஷ்மீரின் பகார் இன மக்களின் நாட்டுப்புற இசையில் புல்லாங்குழலில் வழிந்தோடும் பகாடி முதல் மதுரை மக்களின் கிராமிய இசையில் இருந்து முகிழ்த்து செவ்வியல் இசையில் கோலோச்சும் ஆனந்த பைரவி வரை யாருடைய இசையில் பண்கள் இலையோடுகின்றன? இளையராஜா. இளையராஜா அவர்கள் கேரளம் நிஷாகந்தி சங்கீத விருதை எப்போது பெற்றார்? 1995. இளையராஜா அவர்கள் மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருது எந்த ஆண்டு பெற்றார்? 1988. இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டின் கலைமாமணி விருது பெற்ற ஆண்டு 1980-81. இளையராஜா சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை எப்போது பெற்றார்? 2016ஆம் ஆண்டு.
சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை இளையராஜா அவர்கள் எத்தனை முறை பெற்றுள்ளார்? 4 முறை. 1985, 1987, 1989 மற்றும் 2009. எப்படி பெயரிடுவேன் என்னும் இசைத்தொகுப்பு யாருடையது? இளையராஜா அவர்கள். காற்றை தவிர ஏதுமில்லை என்ற இசைத்தொகுப்பை இளையராஜா அவர்கள் யாருடன் இணைந்து வெளியிட்டார்? புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியா. மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை எந்த ஆவண குறும்படத்தின் பின்னணி இசையின் மூலம் வெளிப்படுத்தினார்? இந்தியா 24 மணி நேரம். கீழ்கண்டவற்றுடன் தொடர்புடையவர் யார்? 3 சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். 4 இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். முழு திரைப்படத்துக்கும் அரை நாளில் பின்னணி இசையும் அமைத்திருக்கிறார். சிறந்த ஒளிப்படக் கலைஞர், கவிஞர், பாடகர், இசைக்கலைஞர். ஸோ இதனோட தொடர்புடையவர் யார்? இளையராஜா. எந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் அரை நாளில் பின்னணி இசையை அமைத்து தந்தார்? 100வது நாள். பால் நிலா பாதை, வெட்டவெளியில் கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளர் இளையராஜா அவர்கள். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல் எது? நம்ரதா கே சாகர். இளையராஜா அவர்கள் மகாத்மா காந்தி எழுதிய நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசை பாடகர் யாரை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார்? அஜய் சக்கரபார்த்தியை பாட வச்சிருப்பாரு. ஆசியாவிலேயே முதலில் சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் இளையராஜா. சிம்போனி இசைப்பணியை எழுத குறைந்தது 6 மாதமாவது ஆகும். ஆனால் எத்தனை நாட்களில் இச்சாதனையை இளையராஜா அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்? 13 நாட்களில். யார் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவில் இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார்? மாணிக்க வாசகர். இளையராஜா தமிழில் வெளியிட்டுள்ள இசை தொகுப்புகள் யாவை? ராஜாவின் ரமணமாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி. கன்னட மொழியில் வெளியிட்டுள்ள இளையராஜாவின் இசைத்தொகுப்பு எது? மூகாம்பிகை என்ற பக்தி இசைத்தொகுப்பு. எந்த கர்நாடக செவ்வியல் ராகம் இளையராஜாவால் உருவாக்கப்பட்டது? பஞ்சமுகி. ஆதிசங்கரர் எழுதிய எந்த பக்தி பாடலுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார்? மீனாட்சி ஸ்தோத்திரம். பரிபாடலில் காணப்படும் பண்கள் யாவை? நோதிரம், பாலையால், காந்தாரம். சைவ திருமுறைகளில் நட்டப்பாடையிலும் இந்தளத்திலும் பாடியவர் யார்? காரைக்கால் அம்மையார். தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் உள்ளன? 23 பண்கள். தேவாரத்தில் இல்லாது திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் எவை? நைவலம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரடி, முதிர்ந்த இந்தளம். சாளரபாணி என்ற பண் எந்த திருமுறையில் காணப்படுகிறது? 9ஆம் திருமுறையான திருவிசைப்பா. எந்த ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான விருது, சிறந்த திரை இசைப்பாடலுக்கான விருது என 2 ஆஸ்கார் விருதுகளை ஏ.ஆர். ரகுமானுக்கு அறிவிக்கப்பட்டது? 2009. இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய தந்தை யார்? ஆர்.கே. சேகர் என்பவர். மலையாள திரைப்பட உலகில் இவர் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர் ஆவார். 4 வயதிலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தவர் யார்? ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். எந்த திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசையமைப்பாளராக தமிழ் திரை இசை பயணத்தை தொடங்கினார்? 1992ஆம் ஆண்டு ரோஜா திரைப்படத்திற்காக. தம் முதல் படத்திற்கு தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா திரைப்படத்திற்காக. சரிங்களா, மாற்றிக்கோங்க அந்த கொஷினை. தமிழ் யாப்பிலக்கணத்தில் 4 வகை பாக்களில் கலிப்பாவின் ஓசை எந்த ஓசை? துள்ளல் ஓசை. பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? 103. பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு எவ்வாறு வகுக்கப்பட்டுள்ளன? பகல் பண், இரவு பண், பொதுப்பண். பொறுத்துக. ஏ.ஆர். ரகுமான் வாங்கிய விருதுகளும் அந்த எந்த இதில் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எந்த நாட்டில் வாங்கினாங்க? மத்திய பிரதேசத்தில் லதா மங்கேஷ்கர் விருது வாங்கியிருப்பார். மொரீஷியஸில் தேசிய இசை விருது, மலேசியாவில் தேசிய இசை விருது, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச இசை விருது வாங்கியிருக்காரு. கோல்டன் குளோப் விருது மற்றும் கிராமி விருது பெற்ற திரைப்படம் ஸ்லம்டாக் மில்லியனர். ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருப்பார். அதுக்கு கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் ஏ.ஆர். ரகுமான். பொறுத்துக.
இந்திய அரசு பத்மபூஷன் விருது, தமிழ்நாடு கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு, கேரளாத்திலேருந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு, உத்தரப்பிரதேசத்தில் ஆவாத் சம்மான் விருது கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, இதெல்லாமே அவர் எந்தெந்த இடத்துல என்னென்ன விருது வாங்கினாருங்கிறது. அடுத்தது, ஏஆர் ரகுமான் அவர்களிடம் எல்லோரும் ரசித்து கேட்பது எது? தாளம் உருவாக்கும் முறை. ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்த எந்த இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை மிளிரச் செய்தன? வந்தே மாதரம், ஜனகணமன. தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழி படங்களுக்கு இசையமைத்தவர் யார்? ஏஆர் ரகுமான் அவர்கள். ஏஆர் ரகுமான் அவர்கள் எந்த இசையை திரை இசையில் அறிமுகப்படுத்தினார்? சூபி இசை. புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலகத்தரத்தில் இசையமைத்த பல இளம் பாடகர்களை அறிமுகம் செய்தவர் ஏஆர் ரகுமான் அவர்கள். தமிழர் வாழ்வில் இசைக்கு என்று புகழ் மகுடமாக விளங்கியவர்கள் இளையராஜாவும் ஏஆர் ரகுமான் அவர்களும். மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை வழங்கியதில் தனித்துவமானவர் இளையராஜா அவர்கள். மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் யார் என்றால் ரகுமான் அவர்கள். ஓகேவா. ஸோ அடுத்த லெசன் இலக்கணம், கலைச்சொல்லாக்கம். செல்போன், இதன் தமிழாக்கம் என்ன? கைபேசி, அலைபேசி, செல்லிடப்பேசி. ஓகேவா, செல்லிடப்பேசி. ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்க பயன்படுத்தப்படும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் உருவாவதன் மூலம் எது புத்துயிர் பெறுகிறது? மொழி. கலை சொற்கள் பெரும்பாலும் எந்த பெயர்களாகவே இருக்கும்? காரண பெயர்கள். பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவது எதனுடைய நோக்கம்? அகராதியின் நோக்கம். பொறுத்துக. மருத்துவமனை, கிளினிக். குருதிப்பிரிவு, பிளட் குரூப். மருந்தாளர், ஃபார்மசிஸ்ட். ஊடுகதிர்னா எக்ஸ்ரே. களிம்பு, ஆயின்மெண்ட். குடற்காய்ச்சல், டைஃபாய்டு. துறை சார்ந்த கலைச்சொற்கள் தமிழில் எவ்வாறு உள்ளன? லட்சக்கணக்கில் உள்ளன. பொறுத்துக. எழுது சுவடி என்றால் நோட்புக். விடைச்சுவடினா ஆன்சர் புக். குறிப்புச்சுவடி. குறிப்புச்சுவடினா ரஃப் நோட்புக். விளக்கச்சுவடினா ப்ராஸ்பெக்டஸ். கீழே உள்ள கூற்றுகள் சரியா தவறா என ஆராய்க. தமிழில் கலை சொல்லாக்க பணி தொடங்க உண்டான விதிமுறைகள் இது. ஃபர்ஸ்ட், ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். பொருத்தமுடையதாக அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும். ஓசை நயம் உடையதாக இருத்தல் வேண்டும். தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். ஸோ இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. இமெயில் என்றால் மின்னஞ்சல். ஸ்மார்ட் ஃபோன் என்றால் திறன்பேசி. விண்டோஸ் 10 8G இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாளரம். விண்டோஸ்னால் இங்கே சாளரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாளரம் 10 8. அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. பக்னா பிழை. கெசட் அரசிதழ். டிஸ்பேட்ச் அனுப்புகை. சப்சிடி மானியம். செயிலிங்னா உச்சவரம்பு. சர்க்குலர் சுற்றறிக்கை. சப்ஜூனியர்னா மிக இளையோர். சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர். கேரம் நாலங்குழி ஆட்டம். சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி. கஸ்டமர் வாடிக்கையாளர். கன்சியூமர் நுகர்வோர். அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு. ரெஃபரி நடுவர். அடுத்தது, உலகின் தொன்மையான மொழிகளில் இன்றும் நிலைத்து நிற்பது தமிழ்மொழி. ஜப்பானியர் அறிவியல் தொழில்நுட்ப பாடங்கள் என்ன மொழியில் கற்பிக்கின்றனர்? தாய்மொழியில். அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்கம் செய்து அதிலுள்ள முறைகள் பற்றி வாசே குழந்தைசாமி அவர்கள் கூறியுள்ளார். பின்வரும் கலைச்சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. பர்சனாலிட்டி ஆளுமை. எமோஷன் உணர்ச்சி வசப்படல். பிளாஸ்டிக் நெகிழி. எஸ்கலேட்டர் இயங்கும் படிக்கட்டு. அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி இல்லங்கள். மாஸ் ட்ரில் வெகுஜன பயிற்சி. ஸ்ட்ரா வைக்கோல். ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை. ஆவரேஜ் சராசரி. லைப்ரரி என்ற ஆங்கில சொல்லுக்கு எந்த சொற்கள் கையாளப்படுகின்றன? நூலகம் மற்றும் நூல் நிலையம். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னும் சொல்லுக்கு பல்வேறு கலைச்சொற்களை கூறுக. எதிர் உயிர் பொருள். நுண்ணுயிர் கொல்லிகள். உயிர் எதிர் நச்சுகள். கேடுயிர் கொல்லிகள். நச்சு உயிர் கொல்லிகள். தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பாரதியார். மெம்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை உருவாக்க முனைந்தவர் பாரதியார். அடுத்தது, பல உள் தெரிக. கூற்று 1. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை SKK கோவிந்தசாமி கண்டறிந்தார். அங்குள்ள கூற்று 2. அங்குள்ள சோழர்கள் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ வகையை சார்ந்தவை. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 ரெண்டுமே சரி. அடுத்தது, லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மானாமால் எழுதப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது. சிற்றிதழ்
குற்றால குறவஞ்சி. ஓகேவா? அதாவது லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மானாமால் வெளியிடப்பட்டது என்னது? சிற்றிதழ். கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றால குறவஞ்சி. சரியா? பொறுத்துக. விரியன் என்றால் சிலம்பு, திருமுருகு, தண்டை, நாங்குல், புழு, பாடகம், குண்டலப்பூச்சி, காலாளி. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாலல். ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்தெரிதல், தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் எது? மூதூர், வெற்றிடம், நல்லாடை, பைந்தளிர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லாடை. அடுத்தது சங்கரதாச சுவாமிகள் 1867 முதல் 1922 வரை நாடகத் தமிழை வளர்த்த நல்லறிஞர்கள் திகழ்ந்தவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். இளமையில் புலவரேறு பழனி தண்டாயுதபாணி சுவாமிகளை தேடிச் சென்று தமிழ் அறிவை பெற்று தம்முடைய 16 வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா கலித்துறை இசைப்பாடல்களை இயற்றத் தொடங்கியவர் யார்? சங்கரதாச சுவாமிகள். சங்கரதாச சுவாமிகள் தனது எத்தனாவது வயதில் இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்தார்? 24 வயதில். வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராக இருந்த சுவாமிகளின் டேஷ் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். சந்த குளிப்புகளின் சொற்சிலம்புகளைக் கண்டு மக்கள் வியப்புற்றனர். சங்கரதாஸ் சுவாமிகள் மூலம் உருவாக்கப்பட்ட நாடக குழுவின் பெயர் என்ன? சமரச சன்மார்க்க சபை. இந்த சமரச சன்மார்க்க சபை குழுவில் பயிற்சி பெற்ற யார் நாடக கலைத்துறையில் பெரும் புகழீட்டினார்? எல்ஜி கிட்டப்பா. நாடக மேடை நாகரிகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 எந்த நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பும் ஏற்றார்? தத்துவ மீனலோச்சனி வித்துவ பால சபை. தத்துவ மீனலோச்சனி வித்துவ பால சபையில் உருவானவர்கள் யார்? TKS சகோதரர்கள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றுதலுக்குரியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். கீழ்கண்டவை யாருடன் தொடர்புடையது? நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக முதல்வராகவும் விளங்கியவர். பெரும் புலவர்கள் இவரின் பாடல் தரத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளனர். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அருள் ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்தியவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இது எல்லாமே ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்க்கலாம். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க என்ற வரிகளை எழுதியவர் யார்? கம்பர். கலைச்சொல் அறிவோம். நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப், தானிய கிடங்கு கிரைன் வேர்ஹவுஸ், பேரறிவு டிசாஸ்டர், தொன்மம் மித். சிவானந்த நடனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜேஸ்வரம் கோயில் நுட்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குடவாயில் பாலசுப்ரமணியன். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th இயல் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 7th இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து புக்கில் ஒரு தடவை படிச்சுட்டு இதை நீங்கள் வந்து 2 டைம் 3 டைம்ஸ் வந்து அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது இது பண்ணும்போதோ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீடாக வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது ப்ளேபேக்கில் போய்ட்டு நீங்கள் ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு ஸ்லோவாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சு கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க.